மடுவாந்தல் கிராமத்தினுடைய அருமை சொந்தங்களே, இந்த கிராமத்திலே என்னுடைய வரலாற்றில் மறக்க முடியாத நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. இன்றைக்கு இந்தியா முழுக்க பாராளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. அந்த தேர்தலில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற தியாக திருமகன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக தொடர்ந்து இருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் என்று செல்லமாக அழைக்கக்கூடிய உரிய திருமாவளவன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு இங்கே வந்து நிற்கிறோம். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியிலே முதல் இந்த கிராமத்திலே தான் நான் அந்த பிரச்சாரத்திலே பங்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த வாய்ப்பை உருவாக்கிய அருமை தம்பி பரசு முருகையன் மண்டல துணை செயலாளர் அவர்களுக்கு நான் இந்த நேரத்திலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பரசு முருகையன் 20 வயதிலேயே மாவட்ட தலைவராக இருந்தவர். சின்ன வயதிலேயே துடிப்பான ஒரு இளைஞராக இருக்கும் போதே தலைவராக வாழ்ந்தவர். அவருக்கு எதுவும் பிரச்சார பணிகளில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தானே முறையாக செய்யக்கூடிய ஒரு பணிவை படித்தவர். அவரோடு விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக இன்றைய பாராளுமன்ற தேர்தல் என்பது இந்தியாவை காப்பதற்கான ஒரு தேர்தலாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க இருக்கிறது. இந்தியா என்பது இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற அந்த ஆட்சியாளர்களால் இந்திய வளர்ச்சி என்பது சிலருடைய வளர்ச்சியாக இருப்பதற்கான ஒரு ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் நஞ்சமகத்து வாழ்க்கை இந்த கிராமத்தை 25 ஆண்டுகளுக்கு முன்பே நான் அந்த கிராமத்திலே ஒரு கூட்டத்திற்கு வந்து தங்கி இருக்கிறேன். அன்றைக்கு இருந்த நிலைமையில் ஒரு சின்ன மாற்றம் சில வீடுகளிலே ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பகுதியான வீடுகளெல்லாம் ஓலை குடிசையாக கால்வாய் ஓரத்திலே கட்டியிருக்கக்கூடிய குடிசையாகத்தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்திய வளர்ச்சி என்பது அம்பானி என்று சொல்லக்கூடிய முதலாளிக்கும் அதானி என்று சொல்லக்கூடிய முதலாளிகளுக்கும் டாடா பிர்லா போன்ற முதலாளிகளுக்குமான ஒரு வளர்ச்சி உள்ள நாடாக இந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களிடம் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிற விடுதலை சிறுத்தை இயக்கத்தை பொறுத்தவரை இந்தியா வளர்ச்சி என்பது ஒரு சிலருடைய வளர்ச்சியாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியா என்பது 142 கோடி மக்கள் வாழக்கூடிய நாடு. இது இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற நாடு, சீக்கியர்கள் வாழ்கின்ற நாடு, பழங்குடி மக்கள் என்று சொல்லக்கூடிய மலைவாழ் மக்கள் வாழ்கின்ற நாடு, இது கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற நாடு, பூர்வ பெருங்குடியா வாழ்ந்து கொண்டிருக்கிற தலித்துகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடு. இது அனைவருக்கும் சொந்தம் என்று சொல்லக்கூடிய கொள்கைதான் திருமாவளவனுடைய கொள்கை. மோடிக்கும் திருமாவளவனுக்கும் நடக்கிற இந்த போர் என்பது இந்தியா மக்களுக்கு சொந்தமா முதலாளிகளுக்கு சொந்தமா என்று நின்ற ஒரு போராட்டம் தான் இந்த தேர்தல். இன்றைக்கு பாராளுமன்றத்திலே 543 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த 543 பாராளுமன்ற உறுப்பினர்களில் யார் முதன்மையான சிறந்த உறுப்பினர் என்று சொன்னால் திருமாவளவன் இன்றைக்கு இந்தியா சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இவர்தான் ஒடுக்கப்பட்ட தலித்துகளுக்கு, ஒடுக்கப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு, ஒடுக்கப்பட்ட சீக்கியர்களுக்கு, ஒடுக்கப்பட்ட இந்து சமூகத்திலே அடித்தளத்திலே இருக்கிறார்களே, பிற்படுத்தப்பட்டவர்கள், மிக பிற்படுத்தப்பட்டவர்கள், இன்னும் அகிலிக்கு கீழே இருக்கிற எளிய மக்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கிற
ஒரு குரல் ஒலியாக இன்றைக்கு பாராளுமன்றத்திலே ஒலித்து கொண்டிருப்பவர். அவருக்கென்று குடும்பம் இல்லை, அவருக்கு வாழ்க்கை இல்லை. அவரை பொறுத்தவரை இந்தியாவில் உள்ள 142 கோடி மக்களும் திருமாவளவனுடைய பிள்ளைகள். இதுதான் திருமாவளவனுடைய கொள்கை. யாரை பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்திலே நாம் அறிவை பயன்படுத்த வேண்டும். நாம் அடிபடும் போது யார் வந்து நம்மை பார்த்தார்கள்? நாம் துன்பத்திற்கு ஆளாக வேண்டும். ஆளாகும் போது யார் வந்து இங்கே குரல் கொடுத்தார்கள் என்று பார்த்தால், திரும்பி பார்த்தால் திருமாவளவனுடைய முகம் மட்டுமே தான் தெரியும், யாருடைய முகமும் தெரியாது. அந்த அளவிற்கு இந்த மக்களுக்காக தான் வாழ்கிறார். இந்த மக்களை வாழ வைப்பதற்காக தன்னுடைய ஆயுளை சதம் செய்து கொண்டிருக்கிறார். 62 வயது வரை இன்றைக்கும் தூக்கம் என்பதே என்ன என்று தெரியாது. கும்பகர்ணனை பற்றி சொல்லுவார்கள், ராவணனுடைய தம்பி கும்பகர்ணன். அந்த கும்பகர்ணன் 6 மாதம் இழுத்திருப்பான், 6 மாதம் தூங்குவான் என்று சொல்லுவார்கள். அதை நாம் நம்புகிறோமோ இல்லையோ, ஆனால் உண்மையிலேயே 40 ஆண்டுகளுக்கு மேலே தூங்காமல் இருக்கிற ஒரு மனிதன் என்றால் அது திருமாவளவன் தான், வேற யாரும் இல்லை. அத்தகைய மாமனிதனை நாம் பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். இந்தியா என்பது ஒரு சில முதலாளிகளுக்கான நாடாக ஆக்கிய பெருமை மோடிக்கு உண்டு. அந்த பெருமைக்கு எதிராக, அந்த சிறுமைக்கு எதிராக, அந்த மோடியினுடைய ஆட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக, பிஜேபி கொள்கைக்கு எதிராக ஒரு இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை உருவாக்கினார்கள். அந்த உருவாக்கியதிலே மிகப்பெரிய பங்கு திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே நாம் அறிவார்ந்த வழிமுறையில் நமக்கான சரியான ஒரு எம்பியை பாராளுமன்ற உறுப்பினரை அனுப்ப வேண்டும் என்றால் அது திருமாவளவனாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. எனவே அருமை சொந்தங்களே, இந்த நேரத்திலே ஒரு வாக்கை கூட சிதறாமல், ஒரு வாக்கு கூட சிதறினால் ஒரு கட்டடத்திலே ஒரு செங்கல்லை பெயர்ந்த மாதிரி ஆகிவிடும். எனவே அனைவருடைய வாக்குகளையும் அருமை தோழர், அருமை தலைவர், அருமை சகோதரன், எல்லா வகையிலும் ஒரு மாமனிதனாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கு பாறை சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நான் மீண்டும் அடுத்த கிராமத்திற்கு செல்ல உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சிறப்பான முறையில் வரவேற்பளித்த படுவாங்கரை முகாமை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும், தோழமை கட்சியை சார்ந்த இப்பகுதி தோழமை கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்களுக்கும், இந்த பகுதியில் இருக்கிற இந்தியா கூட்டணியை சார்ந்த கூட்டணி கட்சி தோழர்களுக்கும், இந்த முகாமில் இருக்கிற மாவட்ட, மாநில, ஒன்றிய, நகர முகாம் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், இப்பகுதியில் இருக்கிற பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்த பெரியவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, நன்றி, நன்றி.